ஓம் சரவண பவாய் நமகா. ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். இன்றிலிருந்து நான் 48 நாள் முருகனோட விரதம் இருக்க போகிறேன். என்னால் இருக்க முடியுமா இருக்க முடியாத நான் கடவுள்கிட்ட பல நாள் கேட்டேன். அவர் எனக்கு வாக்கு தந்துட்டார், நீ இரு, நான் உனக்கு துணையாக இருக்குன்னு. இப்போ தட்டு நிறைய விபூதி எடுத்துகிட்டு முக்கோணம் கோலம் போட்டுடலாம். பெருசாக அரிசி மாவு கோலம் போட்டு எடுக்கிற அளவுக்கு எனக்கு வீட்டில் சாமி பூஜையில் இடம் இல்லை. அதனால் இப்படி போட்டேன். ர வ ந வ வ. இப்போ 6 வெற்றிலையை பறிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வெற்றிலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தீபமும் ஏற்றலாம். ஆனால் முருகருக்கு பிடிச்சது நெய் தீபம் தான். அவர் என்றைக்குமே நம்மள்ட்ட இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்டதில்லை. அவருக்கு எந்த அளவுக்கு நம்ம எளிமையாக வழிபடுறோமோ அதுதான் பிடிக்கும். என்றைக்குமே ஆதி பகவான் விநாயகர் தான் வணங்கணும். அதுக்கப்புறம் நம்ம குலசாமி, அதுக்கப்புறம் சிவனை முருகரை வழிபடுறவங்க கண்டிப்பாக சிவனை தானாக வழிபட ஆரம்பிச்சிருங்கன்னு நான் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு மேலே தெரிஞ்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் நம்ம வீரவேல் வெற்றிவேல், இந்த விரதம் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும். நீங்கள் கேட்கலாம் 48 நாள் சாப்பிடாமல் இருக்க போகிறீங்களான்னு. இந்த விரதத்துக்கு நான்வெஜ் மட்டும் எடுக்கக்கூடாது. முருகர் பட்னியாக இருந்து வழிபடுங்கன்னு சொல்லலை. 3 நேரம் சாப்பாடு எடுத்துக்கிறவங்க 2 நேரமாக 1 நேரமாக நான் இந்த விரதம் இதுக்கு மேலே இப்படி எடுத்ததில்லை. நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி முழுசும் நான் இன்னும் சாப்பிட மாட்டேன். நாளையிலேருந்து 1 நேரம் மட்டும் சாப்பிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய வலி வேதனை அப்படி இருக்குது. அதுக்காக வீட்டில் நான்வெஜ் பண்ணாமல் இருக்க முடியாமல் சாப்பிட்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச முருகன் போற்றி உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். திருப்புகழ், கந்த சஷ்டி, சரவண பவாய் தினம் காலையில் 108 முறை, நைட்டு 108 முறை ஓம் சரவண பவாய் உச்சரிச்சுதான் போதும். நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் மனசில் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும். வேறு எந்த ஒரு எண்ணெயும் சிந்தனையும் வரக்கூடாது. சாமிக்கு கொஞ்சம் சக்கரை பொங்கல் பண்ணேன். இதுதான் படைக்கணும் அதுதான் படைக்கணும் கிடையாது. கொஞ்சம் ஒரு கற்கண்டு வச்சு அழைச்சாலும் வந்துடுவார். நமக்கு எந்த மந்திரம் தெரியுமோ அதை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டு இருந்தால் போதும். ஒன்றுமே தெரியலனாலும் முருகா முருகான்னு கூப்பிடுங்க, அது போதும். தினம் சரவண பவா சொல்லுங்கள். பேச்சை குறைச்சிக்கணும். நமக்கு எது வேணுமோ அதை பற்றி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஐயா முருகா, என் சின்ன நெய்வேத்தியத்தை ஏற்றுக்குங்க ஐயா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் எப்படி வழிபட போகிறேனோ தினம் நான் சாமிக்கு இன்னும் நெய்வேத்தியம் படைக்கிறேன். அதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு நினச்சிருக்கேன். ஆனால் முருகர் எனக்கு தைரியம் கொடுத்துருக்காரு. நீ 3 வேளையும் சாப்பிட்டு நான் உனக்கு துணையாக இருக்கேன். 3 வேளை சாப்பிட மாட்டேன். ஒரு குழந்தை அப்பாட்ட சாக்லேட் வேணும்னு கேட்கும்போது தினம் அடம் பிடிச்சி கேட்கும் போது என்றைக்காவது ஒரு நாள் அப்பா தருவார். அந்த நம்பிக்கையில் மனசில் சந்தேகம் வச்சுட்டு ஐயா தருவாரான்னு நினைக்கக்கூடாது. நம்ம பரீட்சை எழுத போகிறோம், பரீட்சையில் பாஸ் ஆயிரும் நினச்சேன்னா நம்ம பரீட்சை எழுத போகிறோம். 1 வருஷம் காத்து கிடக்கும். அப்போ தான் 10லேருந்து 11 போகிறோம். அதை மாதிரி தான் இது. இந்த விரதம் என்னை யாருமே சொல்லலை. எனக்கு முருகர் நான் பல நாள் கேட்டனால அவர் எனக்கு இப்போ வாக்கு கொடுத்துருக்காரு. இந்த விரதம்